1949 தமிழக அரசியல் வரலாற்றில் புதிய அத்தியாயம் தொடங்கியது. சி.என். அண்ணாதுரை தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகம் உருவானது. சமூக நீதி, தமிழ்மொழி உரிமை, சமத்துவம் இவையே திமுகவின் அடித்தள கொள்கைகளாக இருந்தன. 1953 மார்ச் 1 சென்னை நகரின் ஒரு சாதாரண இல்லத்தில் பிறந்த ஒரு குழந்தை. அந்த குழந்தை பின்னர் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு முக்கியமான பெயராக மாறும் என்று அப்போது யாருக்கும் தெரியாது. அவர்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். 1967 அண்ணா தலைமையில் திமுக முதல் முறையாக ஆட்சியை பிடித்தது. தமிழக அரசியலில் திராவிட இயக்கத்தின் வெற்றி அது. அண்ணா மறைவுக்கு பிறகு முத்துவேல் கருணாநிதி தலைமையை ஏற்றார். பல முறை முதல்வராக இருந்து தமிழக அரசியலில் திமுகவை வலுவான இயக்கமாக மாற்றினார். அந்த அரசியல் சூழலில் வளர்ந்த இளைஞர். தமிழக அரசியலில் ஒரு பெயர், ஒரு பயணம், ஒரு போராட்டம். அவரது தந்தை முத்துவேல் கருணாநிதி. சென்னை நகரில் பிறந்த அந்த சிறுவன் ஒரு அரசியல் குடும்பத்தில் வளர்ந்தாலும் அவரது வாழ்க்கை சவால்களால் நிரம்பியது. வாரிசு என்ற பெயரால் பாதை எளிதாக அமையவில்லை. 1975 அவசர நிலை காலம். இளம் ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார். சிறைச்சாலையின் சுவர்கள் அவரது மன வலிமையை மட்டும் உயர்த்தின. அரசியல் என்பது அதிகாரம் அல்ல, அது மக்கள் சேவை. அந்த எண்ணம் அப்போது விதைக்கப்பட்டது. 1989 சட்டமன்ற உறுப்பினர். 1996 சென்னை மாநகர மேயர், நகரத்தை மாற்றிய நிர்வாகி. 2009 துணை முதலமைச்சர். 2018 திராவிட முன்னேற்றக் கழக தலைவர். ஒரு நீண்ட அரசியல் பயணம், போராட்டங்கள், விமர்சனங்கள், அதன் பின் கிடைத்த மாபெரும் வெற்றி. 2021 தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற பதவி. திராவிட இயக்கத்தின் விதை அண்ணா விதைத்தார். அதை வளர்த்தார் கலைஞர். அதை தொடர்ந்து ஆட்சிக்கு கொண்டு வந்தார் மு.க. ஸ்டாலின். இன்று மக்கள் நல திட்டங்கள், பெண்கள் முன்னேற்றம், கல்வி, மருத்துவம் என இன்னும் பல திட்டங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். மக்கள் முதலில் என்ற கொள்கையுடன் தொடரும் இந்த சேவை, இது ஒரு அரசியல்வாதியின் பயணம் மட்டுமல்ல. சோதனைகள், பொறுமை, கட்டுப்பாடு, கட்சி பண்பு இவையெல்லாம் சேர்ந்த உருவம். திமுக வரலாற்றில் தொடர்ச்சி என்ற சொல்லுக்கு உயிர் கொடுத்தவர் மு.க. ஸ்டாலின். இது ஒரு கட்சியின் வரலாறு மட்டுமல்ல, ஒரு இயக்கத்தின் தொடர்ச்சி.